இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, தப்பா இருக்குடா. எல்லாமே தப்பா இருக்கு. யாருமே சரியில்லை. அம்மன் சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுற அளவுக்கு என்ன ஜென்மம் கேதுங்கலாம். திட்டி என்ன போகுது? பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சிவா, யாரையாவது கூப்பிடு, இல்ல கிணத்துக்குள்ள நீயே இறங்கி தேடு. அது களிமண்ணு தானே, நைட்டே கரைஞ்சிருக்கும். அடிச்சனா உன்னை? அண்ணே, உன்னை அடிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. பேசாம போயிரு. சிவா, அது கரைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ண சிலை எனக்கு வேணும். நீங்க கிணத்துக்குள்ள இறங்குறீங்களா இல்ல நானே குதிச்சு எடுக்கவா? இல்ல வெயிட் பண்ணுங்க, இருங்க, நானே எடுத்துறேன். நீங்க தேவையில்லாம கிணத்துக்குள்ள குதிக்க வேண்டாம். உன்னை அடி வாங்கினா சேர்த்து போயிடுவியா நீ? ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? எல்லாரையும் போட்டு கொடுத்துட்ட. பெரிய ஹரிச்சந்திர தங்கச்சி உண்மை மட்டும் தான் பேசுவா. இனிமே ஏதாவது சொன்னாதானே உன்கிட்ட? இப்போ வந்து மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன். சிவா, பாத்துருங்க. சரி, பாத்து மெதுவா மெதுவா. சிவா, பாத்து. சிவா, பாத்து மெதுவா. என்ன இது, மண் சிலை போட்ட பொன் சிலை வருது? இந்த சிலை இப்படி நம்ம கிணத்துக்குள்ள வந்திருக்கோம். எந்த ஊர் கோயில் சிலை இது? ஏதாவது பக்கத்து ஒரு சிலையா? யாராவது திருடிட்டு வந்து போட்டாங்களா இல்ல எப்படி வந்துச்சு? சிவா, குடுப்பா, பாத்து குடு குடு பாத்து குடுப்பா. இந்த சிலையை பார்த்தா சமீபத்துல தான் யாரோ கொண்டு வந்து நம்ம கிணத்துக்குள்ள போட்ட மாதிரி தெரியுது. அதனால உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்றதுதான் நல்லது. ராசு, அம்மன் நம்ம வீடு தேடி வந்திருக்கு. அது அனுப்பணுமா என்ன? ஆமாங்க, அம்மன் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த அம்மனை வச்சே பூஜை பண்ணலாங்க. இதுவும் சாமி தானே. உங்களுக்கு எல்லாம் புரியல. பூமிக்குள்ள இருந்து வந்தாலும் கிணத்துக்குள்ளேயே இருந்து வந்தாலும் அது நம்ம சொத்து கிடையாது. போலீஸுக்கு போன் பண்றதா நல்லது. சிவா, நீ கால் பண்ற. சரிப்பா. சிவா, சிவா ப்ளீஸ் சிவா. துளசி, ஏன்? இன்னைக்கு ஆடி வெள்ளி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அம்மனை வீட்ல வச்சிருந்து செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே செஞ்சு அலங்காரம் பண்ணி படையல் போட்டு நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொடுத்துடலாமே. ப்ளீஸ் சிவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அப்புறம் நம்ம போலீஸ்க்கே கால் பண்ணி கொடுத்துடலாம். ராசு, எனக்கு என்னமோ துளசி சொல்றது சரின்னு படுது. வீட்டுக்கு வந்த அம்மனை சும்மா அனுப்ப முடியுமா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு அம்மனே தேடி வந்த மாதிரி தோணுதுங்க. கொஞ்சம் யோசிங்களேன். அழகா இருக்குல்லமா?
காவேரி வா. பத்மா, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது வேலை செய்யுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். ரம்யா, உள்ள போய் அவளுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுங்க போங்க. அந்த சிலையே வெயிட்டா தான் இருக்கு, அத வச்சு ஒரே போடு. துளசி கதையை முடிச்சிடலாம். அச்சோ அண்ணி, அவரு திருட்டு கேஸ்ல உள்ள போக துடிக்கிறாரு. நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க போல. அம்மா வேற என்னமோ சொல்றாங்க, அதை மட்டும் கேளுங்க. அந்த சிலையை பார்த்தா அது ஏதோ ஒரு கோயில இருந்த சிலை மாதிரி தான் இருக்கு. அது எப்படி வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு இதெல்லாம் நாம கேள்வி கேட்டுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய சமயமும் இது இல்ல, அவசியமும் இல்ல. நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்க இருந்தோ அம்மன் சிலைய துளசி திருடிட்டு வந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். மத்ததெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. துளசி மேல சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அம்மா சூப்பர்மா, கலக்கிட்ட. சிலைய போலீஸ் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அப்புறம் போட்டோ எடுத்துட்டு நீ இதை கொண்டு போய் வித்துருன்னு சொல்லுவாங்களா? உங்க புத்தி ஏன் இப்படி போகுது? நல்ல ஐடியா தான். இம்மீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்னமா பண்ணணும்? சாமி கும்பிடுறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணுல வாந்தி பேதி வர மருந்த கலந்துர வேண்டியதுதான். அதனால என்ன, எல்லாருக்கும் வாந்தி பேதி ஆகும். இதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு? அண்ணி, லாபம் இருக்கு. அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சாமி சிலைய துளசி திருடிட்டு வந்துட்டான், அதனால சாமி குத்தம் ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்ட மொத்த பேருக்கும் வாந்தி பேதி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கடவுள் குத்தோன்னு புதுசா ஏதாச்சும் கொளுத்தி போடுவோம். சூப்பர். சில திருட்டுல ஒருவேளை அவ தப்பிச்சா கூட வீட்டுக்குள்ள அவளுக்கு கெட்ட பேர் ஆயிடும். துளசி திருடினது உண்மைதான்னு வீட்ல இருக்கிறவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சாமியோட கோவம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க.